வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3 kg சின்ன வெங்காய தாளிப்பு வடகம். 3 கிலோ சின்ன வெங்காயத்துக்கு எவ்வளவு மளிகை பொருட்கள்லாம் போடணும்னு அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏற்கனவே நம்ம வீடியோவில் வத்தல் வகைகள்லாம் நிறைய போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெயிலை யூஸ் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 3 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பொரிக்கிறதுக்கு வசதியாக நல்ல பெரிய வெங்காயமாக பொரிக்க எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே உரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 3 கிலோ சின்ன வெங்காயத்தையும் நல்லா தோலை உரிச்சு வந்துட்டேன். முன்னாடி பின்னாடி அந்த காம்பை எடுத்துகிட்டு தோலை உரித்தோம்னா நல்லா சுலபமாக உரிச்சிடலாம். இப்போ இதை நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு ஃபேனுக்கு கீழே ஒரு காட்டன் துணி போட்டு அதை நல்லா பரப்பி விட்டு ஒரு 10 நிமிஷம் காய வச்சிங்கன்னா காஞ்சிடும். நல்லா ஈரம்லாம் போயிடும். பிறகு எடுத்து பொடியாக நறுக்கிடணும். நான் அந்த ப்ராசஸை செஞ்சுட்டு உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். பொடியாக நறுக்கிட்டே வந்து காமிக்கிறேன். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் 1 kg வச்சு 2 kg வச்சு. அதனால் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சிம்பிளாக நான் சொல்கிறேன். வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு வந்தாச்சு. இதோ பாருங்கள், இந்த மிஷினில் தான் நறுக்குனது. எப்போதும் இந்த மிஷினில் தான் நறுக்குவேன். நல்லாயிருக்கும். நல்லா பொடி பொடியாக இது உலத்தையுமே ஒரு 20 மினிட்ஸ்லேயே நறுக்கியாச்சுங்க. இதில் போட்டு டக்கு டக்குன்னு இது கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பழைய வீடியோவில் போட்டிருக்கேன், தெளிவாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ ஒன்று ஒன்று அதில் போடலாம். இப்போ வெங்காயத்தில் பூண்டு பாருங்கள். இது 3 கிலோவுக்கு அளவு எடுத்திருக்கேன். 1 2 3 4 5 6 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன். 1 2 3 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன். கடுகு 3 கிலோவுக்கு தக்கன எல்லாம் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் எங்கள் வீட்டுக்கார அழகாக எடை போட்டு எடுத்து வச்சுட்டாங்க இங்கே கரெக்டாக. இந்த வடகம் வந்து 1 கிலோவுக்கு போடுறதுக்குரிய அளவு போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 2 கிலோ போட்டு போடுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ எனக்கு 3 கிலோ தேவைப்படுது. அதனால் 3 கிலோ செய்கிறேன். நான் வந்து எண்டு ஸ்க்ரீன்லேயும் போட்டு வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். பார்த்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்குவோம். மத்து இல்லை மாதிரி ஏதாவது உட்டு ஏதாச்சும் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஷார்ட்ஸ் வீடியோ கூட பார்த்துக்கோங்க. டைம் இருந்துச்சுன்னா தெளிவாக 1 கிலோவுக்கும் 2 கிலோவுக்கும் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே போட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோ நல்லது. இது வந்து நம்ம வந்து துவையல் செஞ்சு சாப்பிட்லாம். வெரைட்டி ரைஸ்க்கு துவையல் தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு சாப்பிட்லாம், சாதத்தில் பெரட்டி சாப்பிட்லாம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாதத்தில் பெரட்டி சாப்பிடுவேன். எல்லா கீரை வகைகளுக்கும் தாளித்து போடலாங்க, வாசமாக இருக்கும், ஊடே வாசமாக இருக்கும். அப்புறம் மெயினாக முள்ளங்கி சாம்பாருக்கெல்லாம் நல்லா தாளித்து விடுங்க. முள்ளங்கி சாம்பாரே நல்லா வாசமாக இருக்கும். முள்ளங்கிக்கே ஒரு வாசம் இருக்கும் இல்லையா, அந்த வாசம் இல்லாமல் இது நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்குவோம். அப்படியே கலந்து விட்டு இன்றைக்கி அப்படியே வச்சிடணும் மூடி. நான் உங்களுக்கு 3rd டே காமிக்கிறேன். 2nd டேலாம் எங்கள் அம்மா திறக்க மாட்டாங்க, 3ஆம் நாள் தான் திறப்பாங்க. நான் பழைய வீடியோலாம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. 2nd டேவும் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். நல்லா கலந்துட்டேன். அப்புறம் பாருங்கள், தோசைக்கு இட்லிக்கு துவையல் செஞ்சு சட்னி செஞ்சு சாப்பிட்டோம்னாலும் சூப்பராக இருக்கும். இதிலே இந்த வடகை துவையிலே 2 வகை இருக்குது. ஒன்று வந்து அப்படியே அரைச்சி சாப்பிடுவாங்க, அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், கலர் டார்க்காக இருக்கும். தேங்காய் வச்சு அரைச்சோம்னா கொஞ்சம் லைட் கலராக இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வச்சு அரைச்சா தான் சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிடுவாங்க. நல்லா கலந்துட்டேன். அப்படியே அமுக்கி மூடி வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா சுத்தமாக எடுத்து விட்டு நல்லா இப்படி அமுக்கிக்கலாம். 3rd டே அன்றைக்கி பாருங்களேன், இந்த வெங்காயத்தில் உள்ள சாறு வரும்லையே வெளியே, அதுலேயே எல்லா மளிகை ஜாமானும் புசு புசுன்னு உப்பிரும். காமிக்கிறேன் பாருங்கள். இப்படியே மூடி வச்சிடலாம். 3rd டே அன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். 3rd டே இன்றைக்கி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கலந்துக்கலாம். எல்லாம் நல்லா செட் ஆகிடுச்சு. எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. எல்லா மளிகை ஜாமானும் நல்லா கலந்து விட்டுலாம். இனிமேல் வந்து நம்ம கையிலெல்லாம் ஈரம் இருக்கக்கூடாது, நம்ம சுத்தமாக செய்யணும். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்ல வாசம் வந்துருச்சு இப்போவே, சூப்பராக.
நல்லா செட் ஆகிருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாம் நல்லா புசு புசுன்னு ஊறி வந்துருச்சு. நல்லா கலந்துக்கணும். சின்ன குடும்பமாக இருந்தால் 1 கிலோ போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. வெயில் நல்லா அடிக்குது. அதே மாதிரி வத்தல் வடகம்லாம் நம்ம வந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சுன்னா போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளாட்டியும் போடணும்னு சொல்லுவாங்க. அதுவும் மெயினாக நம்ம அரிசி அரைச்சி கிரைண்டரில் அரைச்சி பிழிகிறோம் இல்லைங்களா, அந்த வத்தல்லாம் பொரிக்கும்போது கொஞ்சம் டார்க்காக பொரியும்னு சொல்லுவாங்க. அதனால் அக்னி வரக்குள்ளாட்டியுமே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு வச்சுக்கலாம். நல்லா கிளறிட்டேன். இப்போ கையெல்லாம் சுத்தமாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து உருட்டி பெரிய பெரிய உருண்டையாக வச்சுக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அப்படி அமுக்கி வச்சுக்குவோம். நல்லா அழுத்தி ஊற்றிக்கோங்க. தண்ணி வருது பாருங்க, வெங்காயம் சாறு அப்படியே வருது. ஏமாம் வைக்கணும், உடஞ்சாலும் பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எல்லாத்தையுமே ஊட்டி வச்சுட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையுமே ஊட்டி வச்சிட்டேன் பாருங்கள். 2-3 உடஞ்சதை கூட மறுபடியும் கரெக்ட் பண்ணி ஊட்டி வச்சிட்டேன். அது நம்ம ஸ்டாண்டு வச்சுக்கிட்டே செய்கிறோமாங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் கீழே உட்காந்து எல்லாத்தையுமே ஊட்டி வச்சிட்டேன். இந்த பாத்திரத்தில் வந்து அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம். நைட்டு இதில் போட்டு தான் நம்ம கலந்து வைக்கணும். லாஸ்ட்டாக கொஞ்சம் ஜூஸ் மாதிரி வரும், அதெல்லாம் அப்படியே அது மேலே ஊற்றி விட்ருங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை அப்படியே கொண்டு வெயிலில் வச்சிடலாம். மாடியில் வெயிலில் கொண்டாந்து வச்சுட்டேன். சாயந்தரம் உங்களுக்கு காமிக்கிறேன். காலையில் காய வச்சதை இப்போ ஈவினிங் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன செய்யணும்னு காமிக்கிறேன். இதே பாத்திரத்தில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ கையெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்கணும், ஈரம்லாம் இருக்கவே கூடாது. நம்ம கையை போட்டு தான் நம்ம கலக்க போகிறோம். எல்லாத்தையும் போட்டுக்குவோம். இப்போ நல்ல வாசமாக இருக்குது. நம்ம 1 வாரம் காய வச்சு எடுக்க வீடே வாசமாக இருக்கும். இதையும் எல்லாத்தையும் போட்டுறேன். இந்த 2 தட்டையும் நல்லா சுத்தமாக கழுவி காய வச்சு ஈரம் இல்லாமல் வச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம உருட்டி இதில் தான் வைக்க போகிறோம். இப்போ நல்லா எல்லாத்தையும் உதுத்து விட்டு, இந்த கொஞ்சம் காஞ்சிருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கட்டிக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் நல்லா உதுத்து விட்டு நல்லா கலந்து விடணும் எல்லாத்தையுமே. இந்த காஞ்சதெல்லாம் கொஞ்சம் கெட்டிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஈரம்லாம் சுண்டி இருக்குது, நம்ம வெயிலில் வைக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா கலந்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் இப்படியே நல்லா அமுக்கி வச்சிடலாம். எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோண்டா சுண்டி போயிடுச்சு பாருங்கள். இன்னும் காய வச்சு எடுக்கவும் இன்னும் கொஞ்சம் சுண்டி வந்துடும். இப்படியே மூடி வச்சிடலாம். நாளைக்கு காத்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். நைட்டு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம். விளக்கெண்ணெய் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டு விட்றேன். ஸ்பூன் பாருங்கள், ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை. விளக்கெண்ணெய் வந்து நல்ல சமையலுக்கு யூஸ் பண்ணுற சாப்பிட்ற விளக்கெண்ணெயாக வாங்கிக்கணும். எல்லாம் 2 விளக்கெண்ணெய் கொடுக்குறாங்களாம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது செக்கில் அரைச்சி வாங்கினேன் விளக்கெண்ணெங்க. இங்கே எங்கள் ஊரில் மரச்செக்கு இருக்குது. நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய்லாம் அங்கே தான் வாங்கிக்கிறது, எல்லா எண்ணெயும் அங்கே தான் வாங்கிக்கிறது. இன்னும் 2 ஸ்பூன் போட்டு விட்டுக்குவோம். ஏன்னா நம்ம வந்து உருண்டை பிடிக்கும் போதும் கையில் எண்ணெய் பூசி தான் பிடிப்போம், அதனால் போதும் இது. அது நிறைய தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா கலந்துக்குவோம். தட்டெல்லாம் நேற்றே நைட்டே எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் காய வச்சு. இனிமேலாம் தண்ணியே படக்கூடாது, தண்ணி படாமல் காய வச்சு நம்ம எடுக்கணும். ஒன்று இந்த வேலையை செஞ்சுட்டு நம்ம சமையல் வேலையை பார்க்கணும்,
இல்லாட்டி சமையல் வேலையை முடிச்சுட்டு இதை செய்யணும். நான் காப்பி குடிச்சிட்டு கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு தான் கை வைக்கிறேன் இதில். இப்போ பாருங்கள், கையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கலாம். எண்ணெய் பூசிக்கிட்டு உருண்டை பிடிக்கலாம். நம்ம இஷ்டம் போல் பிடிச்சிக்கலாம். பெருசாக வேணாலும் பிடிச்சிக்கலாம், சின்னதாக வேணாலும் பிடிச்சிக்கலாம், உங்கள் வசதி. இப்போ ஒரு லேசாக, ரொம்ப அமுக்காமல் லேசாக பிடிச்சிக்கலாம். இன்றைக்கி வெயிலில் வச்ச பிறகு நாளைக்கு எடுத்து இன்னும் கொஞ்சம் அமுக்கி பிடிச்சிக்கலாம். ஒரு தடவை எண்ணெய் தொட்டோம்னா ஒரு 4 உருண்டை 5 உருண்டை பிடிச்சிட்டு பிறகு இன்னொரு தடவை நம்ம கைக்கு எண்ணெய் தொட்டுக்கலாம். அப்போ தான் இந்த கடுகுலாம் கையில் நமக்கு ஒட்டாது, கரெக்டாக வரும். எங்கள் அம்மா பிடிக்கும்போது தான் விளக்கெண்ணெய் பூசி பிடிப்பாங்க. அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொன்னீங்க கிண்டும் போது விளக்கெண்ணெய் போடணுன்னு. அதுக்காக தான் கிண்டும் போது விளக்கெண்ணெய் போட பழகிட்டேன் நானும். உங்களுக்கு எல்லாத்தையுமே உருட்டிட்டு காமிக்கிறேன். எல்லாமே உருட்டிக்கு கொண்டாந்து வெயிலில் வச்சிட்டேன் பாருங்கள். அதே மாதிரி ஒரு ஆணி, ஒரு மிளகா, ஒரு கறி துண்டு கிடச்சி அதையும் வச்சுருங்க. அது ஒரு ஐதீகம் வச்சுக்குவாங்க. அதே மாதிரி பிள்ளையார் பிடிச்சி தான் செய்யணும். நாளைக்கு காலையில் உங்களுக்கு காமிக்கிறேன். நேற்று நம்ம உருட்டி வெயிலில் காய வச்சோம் இல்லைங்களா, அதுதான் இது. இப்போ மறுநாள் காத்தால இன்றைக்கி நம்ம மறுபடியும் கொஞ்சம் பிடிச்சி உருட்டணும். உங்களுக்கு காமிக்கிறேன். விளக்கெண்ணெய் எடுத்துக்கணும். விளக்கெண்ணெய் எடுத்து கொஞ்சம் கையில் போட்டுக்கோங்க. கையில் போட்டு நல்லா இப்படி பூசி விட்டுக்கோங்க. பூசி விட்டுட்டு இப்படி உருண்டை எடுத்து கொஞ்சம் பிடிச்சி உருட்டணும். நேற்று கொஞ்சமாக தான் பிடிச்சோம், இப்போ நல்லா பிடிச்சி உருட்டணும். கொஞ்சம் நல்லா இறுக்கமாக பிடிச்சி விட்டணும். இப்போ ஒரு தடவை எண்ணெய் பூசிக்கிட்டோம்னா ஒரு 4 உருண்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். 4 உருண்டை 3 உருண்டை நமக்கு எப்படியோ. அப்போ தான் உருண்டை நல்லா பிடிக்க வரும், உடையாமையும் வரும். நல்லா கொஞ்சம் அழுத்தமாக பிடிச்சிக்கோங்க. சின்ன உருண்டையாக பிடிச்சோம்னா அப்படியே ஒரே கையில் செஞ்சிடலாம். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இப்படி செஞ்சுக்கோங்க. பெரிய உருண்டையாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒரே கையில் வராது, மறுபடியும் அது உடஞ்சி போகும். அதனால் இப்படி கையில் இப்படி செஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நேற்று இந்த பகுதி மட்டும் சரியாக காயலை. கீழே இப்படி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது நம்ம இப்படி வைக்கும்போது இப்படி வச்சுக்கணும், திருப்பி வச்சுக்கணும். நம்ம நல்லா காஞ்சி வரும். எல்லாத்தையுமே உருட்டிட்டு காமிக்கிறேன். 2வது நாள் விளக்கெண்ணெய் தடவி எல்லாத்தையும் நல்லா இறுக்கமாக பிடிச்சி உருட்டி வச்சுட்டேன். நல்லா 1 வாரம் வெயிலில் காய வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். 1 வாரம் நல்லா காய வச்சுட்டேன். சூப்பராக காஞ்சிடுச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி நல்லா செத்தங்கிட்டு பாருங்கள். இது நம்ம எப்படி இது ரெடி ஆகிடுச்சின்னு பார்க்குறதுக்கு இதில் ஒட்டியிருக்குல்ல வெந்தயம் ஒன்று, அதை நம்ம எடுத்துக்கலாம். வெந்தயம், உளுந்து எது வேணால் எடுத்துக்கலாம். எடுத்து கடித்து பாருங்கள், கடுக்குன்னு நல்லா செத்தங்கிக்கும். நமக்கு செத்தங்கிக்குதுங்களா? சூப்பராக காஞ்சிடுச்சு. உங்களுக்கு நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம உடைச்சா தான் உடப்படும், அந்த மாதிரி நல்லாயிருக்கும். நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். எப்போதுமே இந்த மாதிரி நம்ம வத்தல் வடகம்லாம் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க வெயிலில் காமிச்சு வச்சுக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள், சூப்பராக. இப்படி நம்ம எடுத்தால் தான் வரும். பாருங்கள், எடுத்து ஒரு சின்ன குடும்பத்துக்கு இந்த அளவு போதும். இப்போ நான்லாம் இந்த அளவு தான் போடுறேன், கரெக்டாக இருக்கும் வாசம். ரொம்ப போட்டோம்னாலும் இந்த வடகத்துலேயே வாசம் ரொம்ப டாமினேட் பண்ணிடும். இப்போ சின்ன குடும்பத்துக்கு ஒரே ஒரு இந்த ஆஃபை போட்டு நம்ம துவையல் சட்னி பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இது கூட நம்ம தேங்காய், வரக்கொத்தமல்லி, வரமிளகா எல்லாம் போடுறோம்ல, அப்போ கரெக்டாகிடும் உங்களுக்கு. இந்த அளவு காஞ்சிட்டு தான் கெட்டே போகாது, நல்லா சூப்பராக இருக்கும். உள்ளேலாம் நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு? விட்டு எடுத்தால் தான் வரும். அதனால தான் இப்படி போட்டால் கூட உங்களுக்கு நல்லா சத்தம் கேட்குது. இந்த வெயிலை யூஸ் பண்ணி வத்தல் வடகம்லாம் போட்டு வச்சுக்கோங்க. வத்தல் வகைகள்லாம் ப்ளேலிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், 2 ஸ்க்ரீனில் போட்டு வைக்கிறேன், பார்த்து போட்டு வச்சுக்கோங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.